நம்முடைய டார்கெட் என்ன? வெல்வோம் 200. அதுக்காக உழைக்க நீங்க ரெடியா? நான் ரெடி, நீங்க ரெடியா? கான்பிடென்டா இருக்கக்கூடிய உங்களை பார்க்கும்போது என்னுடைய நம்பிக்கையும் இன்னும் பல மடங்கு உற்சாகத்தை கூட்டுது. இந்த விருதுநகர் மாவட்டத்தில் கால் பதிச்சதுமே எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்துச்சு. தம்பி உதயநிதி பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், இந்த மாவட்டத்தில் என்னுடைய காலடி தடம் பதியாத கிராமமே கிடையாது. அந்த அளவுக்கு இளைஞரணியை தொடங்கினப்போ அப்ப இந்த மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருந்த அண்ணன் தங்கபாண்டியன் கூட எல்லா கிராமங்களுக்கும் சென்று நான் குடியேற்றி இருக்கிறேன். எப்போ விருதுநகருக்கு வந்தாலும் அந்த பாசத்தையும் நேசத்தையும் குறைவில்லாம கொடுக்கிறவங்க தான் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள். இந்த விருதுநகர் மண்ணில் மருது சகோதரர்களைப் போல இணைஞ்சு பணியாற்றி கழக கோட்டையை கட்டி காக்கக்கூடிய KKSSR ராமச்சந்திரன் அவர்களுக்கும் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கிறேன். பாருங்க, 2 பேரும் ஏஞ்சி ஒரே நேரத்தில் வணக்கிறாங்க பாருங்க. அதான் நம்ம KKSSR அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசக்காரர். யாரை பார்த்தாலும் அண்ணாச்சி 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 தான் கூப்பிடுவார், பாசமா பழகுவார். இது வரைக்கும் தமிழ்நாட்டின் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்த 5 வருஷத்துல சுமார் 22 லட்சம் பேருக்கு பட்டாக்களை அவர் மூலமாக வழங்கி இருக்கிறோம். அப்படிப்பட்ட சாதனை துறையை வழி நடத்தக்கூடிய அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதேபோல் இந்த மாநாட்டை மிக மிக எழுச்சியோடும் ஏற்றத்தோடும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர், என்னுடைய அருமை சகோதரர், இனிய சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்கள். எந்த துறையை கொடுத்தாலும் அந்த துறையில் தனி முத்திரையை பதிக்கக்கூடியவர் தான் அவர். பன்முக ஆற்றல் கொண்டவர் அவர், தமிழ் ஆர்வலர். இந்த மாநாட்டு மூலமாக புது முத்திரையை பதிச்சிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய இளைஞரணியினர் இவங்க 2 பேரையும் பாருங்க. KKSSR சீனியர், தங்கம் தென்னரசு இளையவர். ஆனா 2 பேரும் ஒற்றுமையா ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் இணைந்து ஆக்கபூர்வமா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க எல்லாரும் இவங்களை பார்த்து நிறைய கத்துக்கணும். இவங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இங்கே கூடியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களை நான் கேட்க விரும்புவது, உங்களை பார்க்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. காரணம், நான் பார்த்து பார்த்து வளர்த்த இளைஞரணியில் இப்போ உங்களை எல்லாம் பார்க்கிறப்போ அந்த மகிழ்ச்சி டபுள் ஆகுது, ட்ரிபிள் ஆகுது. நம்ம திராவிட இனத்தினுடைய மேன்மைக்காக, தமிழ் மொழியினுடைய உயர்வுக்காக, தனித்துவமான தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உங்களை எல்லாம் கொள்கை பிடிப்போடும் கழக பற்றோடும் வளர்த்தெடுக்கிறார் நம்முடைய இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்கள். உதயநிதியோட செயல்பாடுகளை நான் தொடர்ந்து உன்னிப்பாக கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஏதோ பெயரளவுக்கு இளைஞர்களை அரசியல் இயக்கத்தில் சேர்த்தா போதும்னு உதயநிதி செயல்படல.